Hi friends, welcome to Sugi Kitchen. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் வீடியோ போட்ட உடனே மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம பழைய தூக்கி போடுற பெல்ட் இருக்கும் இல்லைங்களா, அந்த பெல்ட்டை வச்சு என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நம்ம வீட்டில் இப்போ எல்லா வீட்லையுமே மேக்ஸிமம் ஸ்க்ரீன் போடுறோம். ஜன்னலில், கதவுல எல்லாத்துலேயுமே போடுறோம். இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்து ரெண்டு பக்கமும் ஹூக் மட்டும் மாட்டி நம்ம போட்டிருந்தோம்னா இப்படி தான் தொங்கிக்கிட்டு இருக்கோம். நடுவில் அது நல்லாவே தெரியுது அது தொங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இது நல்லா நீட்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கம்பி மாட்டி அப்படி தான் போடுவோம். அப்போ தான் நல்லா நீட்டாக நேராக தெரியும். ஆனால் அது நம்ம விலை கொடுத்து வாங்கணும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு பெல்ட் எடுத்துக்கோங்க. பெல்ட்டை வந்து இந்த மாதிரி எல்லா ஹோல்ஸ்லேயும் விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஹோல்ஸ்குள்ளேயும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை தொங்க போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, போட்டாச்சு. எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு போடும்போது நமக்கு சென்டரில் இருக்கிற பகுதி வந்து தொங்கிக்கிட்டு இருந்து, ஆனால் இப்போ இது பாருங்கள் நல்லா நீட்டாக நேராக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கம்பி வந்து விலை கொடுத்து வாங்கி போடணும் அப்படின்னு தேவையில்லை. இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற தூக்கி போடக்கூடிய பெல்ட், பழைய பெல்ட்டை வச்சு நம்ம இந்த ஸ்க்ரீனை வந்து நல்லா நீட்டாக நேராக போட்டுக்கலாம். இப்போ பெல்ட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அதில் வந்து ஹோல்ஸ் போட தேவை இருக்குது. அதனால நம்ம கம்பி வந்து சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வச்சு தான் நம்ம ஹோல்ஸ் போட போகிறோம். பெல்ட் வந்து லெதரில் இருக்கிறதுனால ஓட்டை போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்காக தான் இந்த மாதிரி சூடு பண்ணிக்கிறோம். இப்போ நான் இதில் ஒரு 5 ஹோல்ஸ் போடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி சூடு பண்ணி போடும்போது ஹோல்ஸ் ஈஸியாக விழுந்துடும். கையில் படாமல் ரொம்ப கவனமாக போடுங்க. இப்போ இதில் நம்ம அயன் பண்ணி வச்சுருக்கிற ஷர்ட்டெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஒரு வாரத்துக்கு தேவையானது எல்லாம் நம்ம சண்டேயே அயன் பண்ணி வைப்போம். இப்போ ஒரு 5-6 ஷர்ட் வருது அப்படின்னா இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது அயன் பண்ணதை நம்ம திரும்ப மடிக்கவும் முடியாது. ஷர்ட் மட்டும் கிடையாது, சாரீஸ் கூட நம்மளோட சாரீஸை அழகாக தொங்க போட்டு வச்சுக்கலாம். இதில் மடித்து வைக்கும்போது அதோட மடிப்பு வந்து அதில் தெரியும். ஸோ அப்படி மடிப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன இடத்துல நிறைய ஷர்ட் வந்து தொங்க போட முடியும். இப்படி எல்லா சட்டையும் ஹேங்கரில் மாட்டி வச்சுக்கலாம். சட்டை இல்லைன்னா சாரி, ரெண்டில் ஏதோ ஒன்று தொங்க போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து ஹேங்கரை மாட்டி விட்டுக்கலாம். இப்போ ஆணியில் எப்படி தொங்க போடுறதுன்னு பார்ப்போம். ஆணி இல்லைன்னா இந்த மாதிரி கிளிப் இருக்கும். இந்த கிளிப்பில் அப்படியே நம்ம பெல்ட்டை மட்டும் தொங்க போட்டால் போதும். கீழே வந்து எல்லா ட்ரெஸ்ஸும் அப்படியே அழகாக தொங்கிக்கிட்டு இருக்கும். இதில் நமக்கு இப்போது கசங்கி போகும் அப்படிங்கிற பயம்லாம் கிடையாது. அயன் பண்ணி சூப்பராக போட்டு வச்சுட்டோன்னா போதும். இப்போ ஒரே நேரத்தில் நிறைய ஷர்ட் வந்து காய போட வேண்டியிருக்கு. ஆனால் அதுக்கான இடம் இல்லை அப்படின்னா கூட இந்த மாதிரி தொங்க போட்டுக்கலாம். இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாரீஸ் கூட இப்படி தான். ஒவ்வொரு ஹேங்கர்லேயும் ஒவ்வொரு சாரீஸ் வந்து அழகாக தொங்க போட்டுக்கலாம். இது இப்போ ஷர்ட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெருசாக இருக்குது. சாரீஸ்னால் இன்னும் அடக்கமாக இருக்கும். நம்ம பீரோலலாம் ஒரு ஹூக்லேயே அழகாக தொங்க போட்டுக்கலாம். அடுத்ததாக இப்போ ஷர்ட்டெல்லாம் எடுத்தாச்சு. இது நம்ம இப்படி தான் ரெடி பண்ணியிருந்தோம், ஹேங்கர் உள்ளே போட்டு. ஸோ இப்போ வந்து இதை வேறு எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பாத்ரூமில் துணி வந்து தொங்க போடுறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கும். அந்த விஷயத்துக்கு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். ஒரு சின்ன ஹூக் மட்டும் பாத்ரூமில் மாட்டி வச்சிட்டோன்னா போதும். இங்கே பாருங்கள், இதிலே வந்து நம்ம துணியெல்லாம் அழகாக போட்டுக்கலாம். நம்ம தலை துவட்டுறதுக்கு கொண்டு போகிற டவல், நமக்கு தேவையான துணியெல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஹேங்கர்லேயும் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு பாத்ரூமில் துணி போடுறதுக்கான ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்மக்கிட்ட இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் நிறைய இருக்கும். இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸை பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 3-4 பாட்டில்ஸ் எடுத்துக்கலாம். பாட்டில்ஸை கட் பண்ணிவிட்டு பெல்ட்டில் நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வச்சு நல்லா நச்சுன்னு கட்டி விட்டுக்கலாம். நான் இதில் 2 பாட்டில்ஸ் மட்டும் தான் கட்டியிருக்கிறேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி கட்டிக்கலாம். ஒரு சின்ன ஆணி இல்லை ஹூக்கில் இதை மாட்டி வச்சுட்டோன்னா போதும். நமக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் அதில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ கண்ணாடி பக்கத்தில் நமக்கு செல்ஃப் எல்லாம் கிடையாது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதுக்குள்ளேயே நம்ம சீப்பு, பவுடர், இன்னும் நமக்கு தேவையானது எல்லாம் அதில் போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு எடுக்கிறதுக்குமே. அதோட ஒரு சின்ன இடத்துல நம்ம நிறைய பொருள் வச்ச மாதிரி இருக்கும். செல்ஃப் இல்லாதவங்க இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது அந்த பெல்ட்டை வந்து நம்ம பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி 2 பீஸாக மாற்றியாச்சு. இதில் இந்த லாஸ்ட்டாக இருக்கிற இந்த பீஸ் எடுத்துக்கலாம். இதில் ஹூக் எதுவும் கிடையாது. இது இந்த மாதிரி வட்டமாக சுற்றி நல்லா நச்சுன்னு கட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மண்பானை இருக்குது இல்லைங்களா, கீழே வந்து உருண்டையாக தான் இருக்கும். நல்லா உருண்டையாக இருக்கும்போது அது வந்து கீழே வைக்க முடியாது. மண்பானை உடஞ்சி போகும். இன்னொன்று தண்ணி வந்து கீழே கசிஞ்சிட்டே இருக்கும் மண்பானையில். வெயில் நேரங்களில் நம்ம மண்பானையில் தண்ணி குடிக்கிறது வழக்கம். மண்பானைன்னு மட்டும் இல்லை, நமக்கு இந்த உருண்டையாக அடிப்பகுதி வந்து உருண்டையாக இருக்கிற எந்த பாத்திரமாக இருந்தாலும் இதில் வச்சுக்கலாம். ஆனால் சுட சுட வைக்கக்கூடாது. ஏன்னா அது லெதர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சூடு படும்போது உருகும். சூடு இல்லாத உருண்டையாக இருக்கிற எந்த பாத்திரத்தை வேணாலும் இதுக்கு மேலே வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஹோல்டர் மாதிரி தான். இதுக்கு மேலே பொருள் வைக்கிறதுக்கு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ மேல் பகுதி கட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, அதை வந்து டெக்கரேட்டிவ் பீஸாக யூஸ் பண்ணிக்கலாம்.
இதுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ஃப்ளவர் வந்து நூலில் ரெடி பண்ணது. நம்ம கிளாத்தில் ரெடி பண்ணிக்கலாம், நூலில் ரெடி பண்ணிக்கலாம், பேப்பரில் ரெடி பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அதை கம் போட்டு அதில் ஒட்டி வச்சுக்கலாம். இப்போ இதை இந்த வட்டமாக ரெடி பண்ணோம் இல்லைங்களா, இதில் ஒட்டினாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி பூ ரெடி பண்ணிவிட்டு சுற்றி ஒட்டி வச்சோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஒட்டி முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து நான் கடைசி வரைக்கும் பூ ஒட்டலை, 4 பூ தான் நான் ஒட்டியிருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பூ ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அது ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற சுவரை டெக்கரேட் பண்ணும்போது அது வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் அழகு சேர்க்கும். இதையே நம்ம இன்னொரு விதத்துலையும் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா? இதுவும் ஆணியில் தொங்க போடும்போது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இந்த வட்டமாக ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதுலேயே நம்ம சுற்றி பூ வந்து ஒட்டி வச்சோம் அப்படின்னா இது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தூக்கி போடுற பழைய பெல்ட்டை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.